கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது என்னாகமும் 24ஆம் அதிகாரத்திலே அந்த 1வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், பிரியப்படுகிறார். தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அதாவது நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு காரியம், யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றினார். இஸ்ரவேலாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபை தேவன் தாமே இஸ்ரவேலாய் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார், அவனுடைய சுபாவத்தை மாற்றினார். அவன் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இனிமேல் இஸ்ரவேல் என்று சொல்லப்படும் என்று சொன்னார், எண்ணப்படும் என்று சொன்னார். அப்போ தேவன் அந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அப்போ தேவன் அந்த நாட்களில், கடந்த நாட்களில் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் வேறு. ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய நடக்கை, நம்முடைய காரியங்கள் எல்லாம் வேறு. அப்போ கடந்த காலங்கள் அல்ல, இப்பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் நீங்கள் காணப்படுறீங்க. ஆனால் உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். உங்களை உயர்த்துவது தேவனுக்கு பிரியம். மனுஷர் பிரியப்படுறாங்களோ இல்லையோ, நீங்கள் நன்றாக இருப்பதை மனுஷர்கள் விரும்புகிறாங்களோ இல்லையோ, இல்லை உங்கள் குடும்பத்தார் விரும்புகிறாங்களோ இல்லையோ, ஆனால் தேவன் விரும்புகிறார். நீங்கள் நல்லா இருக்கணும் என்பதை தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஏன்னா ஒரு இடத்துல கூட புதிய ஏற்பாட்டில் கூட வாசிக்கிறோம். அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் கூட அந்த 2வது வசனத்தை 3வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அதாவது குஷ்டரோகியை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அதாவது என்னை குணமாக்க உம்மாலே நடக்கும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி செய்யும் என்று சொல்லுகிறான். என்னை சுத்தமாக்க, என்னை குணமாக்க, என்னை விடுவிக்க உம்மாலே ஆகும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி என்று சொல்லுகிறான். ஆகவே தேவன் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லுகிறார். அதாவது எனக்கு விருப்பம் உண்டு, உன்னை குணமாக்குவது எனக்கு விருப்பம் உண்டு, நீ குணமாகணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது, சுத்தமாக என்று சொல்லி தேவன் அவனை விடுவித்தார். அப்போ தேவன் உண்மையாகவே நாட்களில் ஆசீர்வதிப்பது, உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். உங்களுக்கு விடுதலை கொடுப்பது, வியாதியில் இருந்து, பிரச்சனையில் இருந்து, போராட்டத்தில் இருந்து உங்களை விடுவிப்பது கர்த்தருக்கு பிரியம். மனுஷருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கும், குடும்பத்தாருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கும். ஆனால் தேவன் விரும்புகிறார், நீங்கள் நல்லா இருக்கணும் என்பதை தேவன் விரும்புகிறார். நீங்கள் விடுதலையோடு கூட காணப்படணும் என்பதை தேவன் விரும்புகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அந்த ஏசாயா 49:3 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே நான் உன்னிலே மகிமைப்படுவேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். தேவனால் அழைக்கப்பட்ட ஜனத்தை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆகவே இஸ்ரவேலே நான் உன்னில மகிமைப்படுவேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுகிறவர், உங்கள் காரியத்தில் மகிமைப்படுகிறவர், உங்கள் குடும்பத்தில், உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே மகிமைப்பட விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் மகிமைப்பட விரும்புகிறார். உங்கள் ஊழியத்தில் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுகிறவர், நம்முடைய குடும்பத்தில் மகிமைப்படுகிறவர். நம்ம குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய தொழிலில், நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய ஊழியத்தில் அவர் மகிமைப்படுகிற ஒரு நல்ல தேவன். மூன்றாவதாக ஏசாயா 44:21 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் மறக்காதவர். எல்லாரும் மறந்து போனாலும் கைவிட்டாலும் தேவன் உங்களை மறக்காதவராய் அவர் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, 4வதாக இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று சொல்லப்படுது. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். பாக்கியவான் என்று சொல்லும் பொழுது கொடுத்து வைத்தவன் என்று அர்த்தம். பாக்கியவான் என்று சொன்னால் நீ கொடுத்து வைத்தவன், மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்கதாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம். உண்மையாகவே தேவன் நாட்களில் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது
கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது, உங்களை உயர்த்துவது அவருக்கு பிரியம். நீங்கள் விடுதலையோடு கூட காணப்படுவது அவருக்கு பிரியம். அவர் உங்களிலே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் பொருளாதாரத்தில், தொழிலில், வியாபாரத்தில் தேவன் மகிமைப்படுகிற தேவன். அவர் உங்களை மறக்காதவர். இந்த உலகத்தில், இந்த பூமியிலே நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்கதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற நல்ல தேவன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீ கொடுத்து வைத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருக்கணும் என்பது தேவன் பிரியப்படுகிறார், தேவன் விரும்புகிறார். நீங்கள் விடுதலையோடு கூட காணப்படும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய விருப்பத்தையும் நோக்கத்தையும் சித்தத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். சகலத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் தாமே நாட்களில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.